ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். சேனலுக்கான பர்பஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா, ஸோ நமக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். படிக்கும்போது மேத்தமெட்டிக்ஸ் நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டவுட்ஸை எங்கே கிளாரிஃபை பண்ணதுன்றது தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம யூடியூப்ல வந்து நம்ம ஆக்சஸ் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 2025-26 அகாடமிக்கில் என்னென்ன மாதிரியான ஆக்சஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ எல்லாமே வந்து நான் வந்து யூடியூப்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணலாம் சொல்லி வந்து இருக்கேன். ஸோ அதனால வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க, சரிங்களா? உங்களுக்கு தேவையான நிறைய சர்ப்ரைசிங் விஷயம் எல்லாமே வந்து நான் வந்து கொடுத்துட்டா வந்து இருக்கேன். ஸோ அதனால வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து நல்லா வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. அண்ட் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ இனிய வீடியோல வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம், ரைட்? அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் ரியல் நம்பர் இந்த சாப்டர் வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இது. அண்ட் ரியல் நம்பர் வந்து சொல்லும்போது, ஸோ நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து படிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்பர் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த நம்பர் சிஸ்டத்தை இண்டிகேட் பண்ணதான் வந்து என்ன அப்படின்னாக்கா ரியல் நம்பர்ஸ், சரிங்களா? ஸோ நம்பர் சிஸ்டம் சொல்லும் போது ரியல் நம்பர்ஸுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரிய நம்பர் சொல்லி பார்க்கும்போது உண்மை இருக்குது. பட் நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸ் தாண்டி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற அவசியம் வந்து தேவையில்லாது. அது ஹையர் செகண்டரி போகும்போது நீங்க 11th and 12th போகும்போது அதை பத்தி வந்து படிப்பீங்க. ஸோ அதனால ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னது, அதுக்குள்ள என்னென்ன நம்பர் சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது மட்டும் நம்ம வந்து உட்காந்து பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சது என்ன அப்படின்னாக்கா 1 2 3ன்றது வந்து நம்ம படிச்சிருக்கோம், ரைட்டுங்களா? அதாவது அந்த கவுண்டபிள் நம்பர்ஸ் வந்து படிச்சிருக்கோம். அந்த கவுண்டபிள் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா இங்க நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லக்கூடியது, சரி? ஸோ அப்ப நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா நம்மளுக்கு கவுண்டபிள் நம்பர்ஸ் ஆர் மீன்ஸ் ஒன்ல இருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் நம்ம நேச்சுரல் நம்பர் சொல்லக்கூடியது. ஸோ அது என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு என் வந்து நம்ம சொல்லுவோம், ரைட்டுங்களா? இதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னாக்கா இதுக்கு அடுத்த பெரிய நம்பர் கூட நம்ம வந்து பெரிய ஃபேமிலின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு பெரிய செட்டுன்னு கூட நீங்க வச்சுக்கலாம், சரிங்களா? கன்சிடர் பண்ணிருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் நம்பர். ஸோ ஓல்ட் நம்பர் சொல்லும்போது ஜீரோ வந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஓல்ட் நம்பர் சொல்லுவோம், டபிள்யூ சொல்றது டினோட் பண்ணுவோம், ரைட்? அதுக்கு அடுத்து ஒரு ஃபேமிலி, ஒரு செட்டுன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்டிஜர். அப்ப இன்டிஜர் சொல்லி சொல்லும் போது அதுல வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்கும், நெகட்டிவ் இன்டிஜர் இருக்கும். அதாவது ஜீரோன்னு இருக்கு அப்படின்னாக்கா ரைட் சைடு ஃபுல்லாவே வந்து எனக்கு வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து வரும், லெஃப்ட் சைடு ஃபுல்லாவே எனக்கு வந்து நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்து வரும். ஸோ அப்ப இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே நெகட்டிவ் இன்டிஜர்னும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லுவோம். அப்ப ஜீரோ வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் ஆச்சா? ஸோ ஜீரோன்றது என்ன அப்படின்னாக்கா அது வந்து ஒரு நான் நெகட்டிவ் இன்டிஜர், ஒரு நான் நெகட்டிவ் இன்டிஜர். இன்டிஜர்ஸ் அடுத்து வந்து என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னாக்கா ரேஷன் நம்பர். ஸோ ரேஷன் நம்பர் சொல்லக்கூடியது. ஸோ இந்த ரேஷன் நம்பர் அப்படின்னா என்னது அப்படின்றத பத்தி நம்ம ஃபர்தரா பார்க்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லாம இரேஷன் நம்பர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா ரேஷன் நம்பர் சொல்லிட்டு ஒரு நம்பர் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அது நாட் இரேஷன் நம்பர்னு சொல்லலாம், ஓகேவா? எந்த ஒரு நம்பர் ரேஷன் நம்பர் இல்லையோ அது வந்து இரேஷன் நம்பர். என்ன ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குதா? ஓகே, கன்ஃபியூஷன் நமக்கு எது வேணாம். நம்ம அடுத்து வந்து வரும்போது நம்ம டீட்டெயிலா வந்து நம்ம வந்து பார்க்கலாம், சரிங்களா? சார் ஜஸ்ட் வந்து ஓவர்லுக் மட்டும் வந்து பாத்துங்க. ரியல் நம்பர் அப்படின்னா என்ன, அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குது அதை மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துப்போம். அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ள நம்ம வந்து போய்க்கலாம், சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ ரியல் நம்பர் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு போச்சு. ரியல் நம்பருக்குள்ள ரேஷன் நம்பர் இருக்குது, இரேஷன் நம்பர் இருக்குது, அந்த ரேஷன் நம்பருக்குள்ள இன்டிஜர் இருக்குது, ஹோல் நம்பர்ஸ் இருக்குது, அப்புறம் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ இது இல்லாம நம்ம சிலபஸ்ல வந்து வேற என்னென்னலாம் நமக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா பிரைம் நம்பர். ஸோ பிரைம் நம்பர் சொல்லும் போது பிரைம் நம்பர்ன்றது எதை வந்து நம்ம பிரைம் நம்பர் சொல்லுவோம் அப்படின்னாக்கா எக்ஸாக்டா எனக்கு ஒரு 2 ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னாக்கா அதுதான் எனக்கு வந்து பிரைம் நம்பர் சொல்லக்கூடியது. 2 ஃபேக்டர்ஸ், அதாவது ஃபேக்டரும் அண்ட் இட் செல்ஃப், அதுதான் இங்க வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்ப டூன்னு சொல்ற ஒரு நம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த டூ இந்த நம்பர் வந்து 1 டேபிளையும் வரும் அண்ட் 2 டேபிளையும் வரும். த்ரீ நம்பர் வந்து 1 டேபிளையும் வரும், 3 டேபிளையும் வரும். ஃபைவ் நம்பர் 1 டேபிள் அண்ட் 5 டேபிள். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பிரைம் நம்பர் சொல்லும் போது இதுதான் நமக்கு வந்து மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் காம்போசிட் நம்பர். ஸோ காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லும் போது மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு வந்து வருது அப்படின்னாக்கா அதுதான் நம்ம காம்போசிட் நம்பர் சொல்றோம், ஓகேவா? இன்னும் ஈஸியா வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா மோர் தென் 2 டேபிள்ல வந்து நமக்கு வந்து வருது அப்படின்னாக்கா, டேபிள்ஸ் வந்து வருது அப்படின்னாக்கா, ஸோ ஃபோர் சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா 1 டேபிள் வரும், 2 டேபிள் வரும் அண்ட் 4 டேபிள் வந்து வரும். ஸோ டோட்டலா எத்தனை டேபிள்ஸ் வந்து வருது? 3 டேபிள்ஸ் வந்து நமக்கு வந்து வருது, ரைட்டுங்களா? அப்படி வருது அப்படின்னாக்கா அது நம்ம காம்போசிட் நம்பர்ஸ் வந்து இருக்கும். இப்போ 8 சொல்லி எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி வரும்? எனக்கு 1 டேபிள், 2 டேபிள், 4 டேபிள் அண்ட் 8 டேபிள் வருது. அப்ப 4 டேபிள் வந்து எனக்கு வந்து வருது. அப்ப அது வந்து காம்போசிட் நம்பர். ஸோ இதுதான் நமக்கு வந்து பிரைம் நம்பர் அண்ட் காம்போசிட் நம்பருக்கு மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சரிங்களா? அடுத்து வந்து இது இல்லாம வேற என்ன நம்ம தெரியணும் அப்படின்னாக்கா கோ பிரைம். ஸோ கோ பிரைம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா எனக்கு ஒரு 2 பிரைம் நம்பர்ஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னாக்கா அது வந்து 2 பிரைம் நம்பர் எந்த டேபிள் வந்து வரும்? ஃபர்ஸ்ட் டேபிள் மட்டும்தான் எனக்கு வந்து வரும். அதாவது HCF வந்து 1 எனக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா அதுதான் நம்ம கோ பிரைம் சொல்லக்கூடியது, ஓகே?
ஸோ அப்போ வந்து எந்த பிரைம் நம்பர்ஸ் வந்து நீங்க எந்த ரெண்டு பிரைம் நம்பர்ஸ் வந்து நீங்க எடுத்து வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாலும் அதுக்கு வந்து 1 தான் நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அடுத்து வந்து ஸோ ட்வின் பிரைம் சொல்லும்போது என்ன அப்படின்னாக்கா, எனக்கு ரெண்டு பிரைம் நம்பரோட டிஃபரன்ஸ் வந்து அந்த 2ன்னு சொல்லிட்டு கிடைக்குது அப்படின்னாக்கா அதுதான் ட்வின் பிரைம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 3 நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா 5ல இருந்து 3 வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும். 7ல இருந்து 5 மைனஸ் பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும். 9ல இருந்து 7 மைனஸ் பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும். அப்ப இந்த 5 3 இது வந்து எனக்கு வந்து ட்வின் பிரைம். 7 5 ட்வின் பிரைம், 9 7 வந்து ட்வின் பிரைம். ஸோ இதுதான் வந்து சொல்லக்கூடியது. ஸோ அப்போ வந்து கன்சிக்யூட்டிவா இருக்கக்கூடிய அந்த பிரைம் நம்பர்ஸ் வந்து என்ன, எனக்கு வந்து ஒரு ட்வின் பிரைமா இருக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதுல வந்து மெயினா தெரிய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, எல்லா கன்சிக்யூட்டிவ் நம்பருமே எனக்கு வந்து ஒரு ட்வின் பிரைம் கிடையாது. ஓகேவா? இதுவும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னாக்கா, இப்ப 2 3ன்னு ஒன்று எடுக்கணும்னு வச்சுங்களேன், இது கன்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பர் தானே. இப்போ மைனஸ் பண்ண என்ன வருது எனக்கு 1 வந்து கிடைக்கும். அப்ப எல்லாமே வந்து வராது. அதாவது அதுதான் நீங்க வந்து கொடுத்துருக்கேன். எனி செட் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஆல் த செட் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ப அது வந்து நமக்கு வந்து அந்த ஃபேக்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். ஓகே, ஸோ இது எல்லாமே பேசிக்கா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சிலபஸ் உள்ளே போக போறோம். நம்ம சப்ஜெக்ட் உள்ளே நம்ம வந்து போக போறோம். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஒரு டாபிக் நமக்கு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னாக்கா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஸோ ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் சொல்லும் போது இது என்ன இருக்குது அப்படின்னாக்கா, இங்க டெஃபினேஷன் இருக்குது. டெஃபினேஷன் பார்ப்போம். எவ்ரி காம்போசிட் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் த பிரைம்ஸ். And this factorization is unique apart from the order in which the prime factors occurs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம காம்போசிட் நம்பர் என்னன்னு சொல்றது இப்பதான் நம்ம டெஃபினேஷன் பார்த்துருந்தோம். அண்ட் பிரைம் நம்பர் அப்படின்றது இப்பதான் டெஃபினேஷன் பார்த்தோம். ரைட்டுங்களா? அப்ப எல்லா காம்போசிட் நம்பருமே நம்மளால என்ன பண்ண முடியும், ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸா நம்மளால எக்ஸ்பிரஸ் வந்து பண்ண முடியும், அதாவது ஃபேக்டரைஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம், அப்பதான் தெளிவா நமக்கு வந்து புரியும். சரிங்களா? நான் ஒரு 6ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கணும்னு இந்த 6 நம்பரை வந்து நான் என்ன பண்ணணும், பிரைம் ஃபேக்டரேஷன் வந்து பண்றேன். இப்போ 2 டைம்ஸ் வருமா, அப்போ 3 3 பண்ணோம் அப்படின்னா 1 டைம். ஸோ அப்போ என்ன வருது எனக்கு 1 × 2 × 3 வந்து வருது. ஸோ 1ன்றது எல்லாத்தையும் வரக்கூடியதுதான். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து ஒரு பிரைம் நம்பர்ஸ் என்னது, 2ன்றது ஒரு பிரைம் நம்பர், 3ன்றது ஒரு பிரைம் நம்பர். ஸோ நம்ம இந்த ரெண்டுமே என்ன பண்றோம், நம்ம ப்ராடக்ட் வச்சு நம்ம வந்து எழுதி கொடுக்கணும். ஓகேவா? அதுதான் என்ன பண்ணணும், ப்ராடக்ட் ஆஃப் த பிரைம் நம்பர்ஸ் எக்ஸ்பிரஸ் இன் த காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்ம என்ன சொல்றோம், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ அதுக்கடுத்த டாபிக் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இதுல வந்து என்ன பார்க்க போறோம்னாக்கா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து பார்க்கக்கூடியது. எல்சிஎம் வந்து எப்படி பண்ணணும், ஹெச்சிஎஃப் எப்படி பண்ணணுன்றத நம்ம சம் வந்து வரும்போது நம்ம அதை டீட்டெயிலா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா அதுல வந்து பார்க்கும்போது ஒண்ணு நல்லாவே அண்டர்ஸ்டூடெண்ட் வந்து இருக்கும். சரிங்களா? அண்ட் இதுல வந்து அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம ரிலேஷன் பிட்வீன் த ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம். ஸோ என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஒரு நம்பர் வந்து எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 and 4 சொல்ற ஒரு நம்பர் எடுக்கலாம் அப்படின்னாக்கா, இல்ல 2 and 6 எடுத்துக்குமே. ஓகேவா? இந்த ரெண்டு நம்பத்துக்குள்ள என்னால என்ன பண்ண முடியும்னா ஹெச்சிஎஃப் வந்து நான் கண்டுபிடிக்க முடியும். எல்சிஎம்மும் என்னால வந்து ஃபைன் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் வந்து நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் வந்து எனக்கு எப்படி இருக்கு, ஈக்குவலா வந்து இருக்கும். ஸோ இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சாட்டிஸ்ஃபை வந்து பண்ணக்கூடியது. சரிங்களா? இது என்னன்றது நம்ம ஃபர்தரா வந்து அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து என்ன டாபிக் வந்து இருக்கு அப்படின்னா ரேஷனல் நம்பர் அண்ட் இர்ரேஷனல் நம்பர். ஸோ இந்த ரேஷனல் நம்பர் அண்ட் இர்ரேஷனல் நம்பர் சொல்லும் போது இங்க ப்ரீவியஸா நம்ம பார்த்திருந்தோம். ஸோ நமக்கு டோட்டலா வந்து ஒரு 2 சர்க்கிள் வந்து பெரிய சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, ரேஷனல் நம்பர் அண்ட் இர்ரேஷனல் நம்பர் சொல்லிட்டு. இந்த ரேஷனல் நம்பர் சொல்லும் போது அது வந்து நம்ம என்ன பண்ணலாம், 9th வரைக்குமே நம்ம வந்து படிச்சிருப்போம். அண்ட் 10th ஸ்டாண்டர்ட் இர்ரேஷனல் நம்பரை பத்தி தான் நம்ம வந்து படிக்கிறது. ஸோ அப்போ இர்ரேஷனல் நம்பர் வந்து சொல்லும் போது ஸோ அதை வந்து நம்ம 2 டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம்ஸ், அதாவது ரேஷனல் நம்பருக்கு வந்து அப்படின்னு என்ன ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம்ஸ், அதாவது ரிப்பீட்டிங் வந்து வரக்கூடியது. ஓகேவா? ஸோ டெர்மினல் டெசிமல் ஃபார்ம்ஸ் வந்து கவுண்டபிள் நம்பர்ஸா வந்து வரக்கூடியது. ஓகேவா? ஸோ ரேஷனல் நம்பர் சொல்லும்போது இந்த ஃபார்மேட் வந்து P/Q ஃபார்மேட் வந்து நம்ம வந்து எழுதும். இது வந்து இர்ரேஷனல் நம்பர் சொல்லும்போது நான் ரெக்கரிங் டெசிமல் ஃபார்ம்ஸ் வந்து நாட் ரிப்பீட்டிங்கா வந்து இருக்கும். நாட் டெர்மினல் டெசிமல் ஃபார்ம் சொல்லும்போது அன்கவுண்டபிளா வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர் சொல்லும்போது என்னென்ன எக்ஸாம்பிள் சொன்னாக்க 5 வந்து சொல்லலாம், √2, √3. அடுத்து இதுதான் வந்து நமக்கான டிஃபரன்ஸா வந்து இருக்கும். ஸோ ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர். ஸோ ரேஷனல் நம்பர் அப்படின்னாக்க நமக்கு அது வந்து ரிப்பீட் ஆகிறது, இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னா ரிப்பீட்டே ஆகாம இருக்கும். கரெக்டுங்களா? அந்த ரேஷனல் நம்பர் சொல்லும்போது கவுண்டபிளா இருக்கும், இர்ரேஷனல் நம்பர் சொல்லும்போது அன்கவுண்டபிளா வந்து இருக்கக்கூடிய. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இர்ரேஷனல் நம்பர்ல வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, இர்ரேஷனல் நம்பர் எப்படி வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நமக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இர்ரேஷனும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ரேஷனல் நம்பர்ஸ் வந்து கண்ட்ரடிக்ஷன் வந்து நம்ம எடுத்துப்போம், அதாவது நம்ம அசியூம் பண்ணிப்போம். ஸோ அசியூம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஸோ ஒரு காயின் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த காயின்ல வந்து ஹெட் ஆர் டைல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ரைட்டுங்களா?
எது வரணும்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்பட்டிருக்கும். ஆனா எது வரல அப்படின்னாக்கா என்ன மீனிங்? அப்ப டைல் தான் வந்திருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அண்ட் எக்ஸாம் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா என்ன மீனிங்? ஃபெயில் ஆயிட்டுன்றது மீனிங். ரைட்டா? அப்ப பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா என்ன மீனிங்? ஃபெயில் ஆகல அப்படின்றது வந்து மீனிங். அப்ப ஒண்ணு வந்து நம்ம தப்புன்னு சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு வந்து கரெக்ட்ன்றது வந்து ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்ட்ராக்ஷன் நம்ம சொல்லக்கூடியது. சரியா? ஸோ நம்ம அடுத்தடுத்து வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். அடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோஸ் வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.